ஏன் பிஜேபியிலேருந்து வெளியே வந்தீங்க? ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டீங்களா? கடுப்பாயிட்டீங்களா? விஜய் வந்து ஆல்ரெடியே நீங்கள் ஆசைப்படுற அந்த இடத்த தமிழ்நாட்டில் பிடிச்சிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு எங்கே இருந்தா சார் பணம் வருது? உங்களுக்கு யார் சார் ஃபண்டு பண்ணுறாங்க? இவ்வளோ பணம் உங்களுக்கு அரசியல் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. வணக்கம். அண்ணாமலை அண்ணா வீதி லைட்டஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பிஜேபியிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1-on-1 இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக நான் முன்னாடி எதிர்பார்த்தது. வெளியே வரும்போதே வந்து அண்ணாமலை நான் டீட்டெயிலாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பார், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவார் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் சர்ப்ரைசிங்லி கொஸ்டின் எதுவுமே அண்ணா வந்து ஒரு ஒரு பத்திரிகையில் ஒரு பதில் எழுதியிருந்தாங்க, அதாவது கேள்வி பதில் அட்டன் பண்ணியிருந்தாங்க. பட் வீடியோவில் ப்ரெஸ்ஸில் வந்து பேசவே இல்லை. இன்றைக்கி இந்தியா டுடே கான்க்ளேவில் ஒரு 30 minutes 25 minutes வந்து ஒரு 1-on-1 இன்டர்வியூ. எல்லா கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன பிஜேபி எதிர்க்கிறீங்க, என்ன நிலைப்பாடு இருக்க போகுது, பிஜேபி கூட அலையன்ஸ் வைப்பீங்களா, தாவேக்கா எப்படி இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபண்டிங் எங்கேருந்து வருது, இப்படி எல்லா கேள்வியும் கிட்டத்தட்ட டீசெண்டாக எல்லா கேள்வியும் கேட்டிருக்காங்க. அக்ஷிதா அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட். அண்ணாமலைகளுமே ஆஸ் யூஷுவல் ஓப்பனாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ இங்கிலீஷில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன், அது எல்லா கேள்வி பதில்களையுமே தமிழில் கொஞ்சம் சுருக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருக்க போது நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல எடுத்த உடனே இந்த தலைப்பு, இந்த இந்தியா டுடே கான்க்ளேவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேனல் மாதிரி வச்சு 3 பேராச்சும் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் இண்டிவிஜுவலாகவே ஒரு ஸ்லாட் கொடுத்துறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்லாட். அப்போ இதோட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை பியாண்ட் பிஜேபி. ஸோ பிஜேபியில் வெளியே வந்தப்பறம் முதல் இன்டர்வியூங்கிறதுனால ஸோ முதல்ல கேட்குறாங்க, என்ன அண்ணாமலை அவர்களே நீங்கள் வந்து பிஜேபியில் வெளியே வந்துட்டீங்களே, தனியாலாம் ஆரம்பிச்சிங்களே, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே கிராஸ் ரூட்டில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு சோஷியல் மூவ்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம், ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அடுத்து மெயின் கேள்வி. சரி, ஏகப்பட்ட கேள்வி எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும் நான் விரும்புகிறேன்னு சொன்னால், ஏன் பிஜேபியிலேருந்து வெளியே வந்தீங்க? ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டீங்களா, கடுப்பாயிட்டீங்களா, ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டீங்களா, எந்த விஷயம் உங்களை வெளியே துரத்துச்சு, வெளியே தள்ளிச்சு, வந்து எந்த இன்சிடென்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இது ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், ரொம்ப நாளாக நாங்கள் இதை பற்றி பேசிட்டே இருந்தோம், நான் வந்து ஹைகமாண்ட் கூட பேசிட்டு தான் இருந்தேன். நான் பிஜேபிக்குள்ளே சேரும்போது நாங்கள் லென்த்தி கான்வர்சேஷன்ஸ் நிறையா வச்சுருந்தேன். அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு தமிழ்நாடு அரசியல் இப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி என்னுடைய விஷன் இருக்குது, இந்த மாதிரி கனவு இருக்குன்னா சொல்லி தான் நான் பிஜேபிலேயே சேர்ந்தேன்னு சொல்கிறார். ஸோ முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு சொல்கிறேன் இல்லையா, நான் பிஜேபியில் சேரும் போதே நான் வந்து ஹைகமாண்டோட ரொம்ப நேரம் பேசியிருந்தேன், எனக்கு இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் போகணும்னு ஆசைப்பட்டேன்னா சொல்லி தான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திக்கிட்டார். அப்போது நம்மளுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அப்போ ஒரு முதல்ல ஆசைப்பட்டதுக்கு நிறைவேறலைங்கிற மாதிரி நம்மளுக்கு இன்ஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்கிறார், 2021 நான் சேர்ந்த உடனே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நாங்கள் தனியாக தான் சந்தித்தோம். அப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலும் தனியாக தான் சந்தித்தோம். ஆனால் 2026 தனியாக சந்திக்க முடியல. இது ஒரு மாற்றம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அரசியலே ஒரு மாதிரி மாறிடுச்சு. நான் வந்து தமிழ்நாட்டுக்காக பண்ணிட்டு இருக்கேன், வேலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இந்தியா ஃபுல்லாக நடக்கிற எல்லாத்துக்குமே இங்கே டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பீகாரில் ஏதாச்சும் நடக்கும், நான் இங்கே உட்காந்து அதை டிஃபெண்ட் பண்ணணும். ஒரிசாவில் ஏதாச்சும் நடக்கும், அதை நான் இங்கே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருந்தேன், அதனால் நான் வந்து தனியாக வரணும்னு முடிவு பண்ணி தனியாக வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அதோடு சேர்த்து இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறாரு. அதாவது நேஷனலிசத்தோட, தேசிய சிந்தனையோட நேஷனல் பார்ட்டி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு ரீஜனல் பார்ட்டி கூட தேசிய சிந்தனையோடு இருக்கலாம். எனக்கு வந்து என்னமோ கொஞ்சம் டிஸ்கனெக்டாக இருந்த மாதிரி இருக்குது. நேஷனல் பார்ட்டிஸ் வந்து ஸ்டேட்டில் இருக்கிற விஷயங்கள் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதனால நான் வந்து ரீஜனல் பார்ட்டியாக இருந்துக்கிட்டு தேசிய சிந்தனையோட செயல்படணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு கேள்வி கேட்டாங்க அக்ஷிதா அவர்கள். என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருந்தீங்க, அமித்ஷா அவர்கள் என்னை வந்து கூப்பிட்டாரு, இந்த மாதிரி 3 வருஷம் டெல்லியில் இருக்க சொல்லி கூப்பிட்டாரு, டெல்லியில் பொறுப்பு எடுத்துக்க சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. நீங்கள் ஏன் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் டெல்லிக்கு போய் நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான பார்வையை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாமே பிஜேபியில்? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபியில் வந்து தமிழ்நாடு, அதாவது நேஷனல்லேருந்து பார்வை இருக்குது, டிஸ்கனெக்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தமிழ்நாடு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் வந்து டெல்லிக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டதை பிஜேபியில் நிறைவேற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு சாய்ஸ் தான், இது ஒரு பெர்செப்ஷன் தான், அது ஒரு வழிமுறை. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியில் வந்து பார்ட்டி பொறுப்பு எடுத்திருக்கலாம், இல்லை அரசாங்கத்தில் ஒரு பொறுப்பு எடுத்திருக்கலாம், இருந்துட்டு நம்ம அங்கேருந்து வேலை பண்ணியிருக்கலாம், நம்ம ஆசைப்படுற மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு கிராஸ் ரூட்டில் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்னங்கிறத கேட்டு வேலை பண்ணலாம். இந்த ரெண்டுமே இருக்குது. எனக்கு இந்த ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. அப்போ நான் யோசனை பண்ணேன், நான் ஏன் வந்து எல்லாத்தையும் விட்டு அரசியலுக்கு வந்தேன், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, இப்போ கிராஸ் ரூட்டில் வேலை பண்ணுறதா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, அதான் எனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு. அதனால நான் அந்த
வழியை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்து கேட்குறாங்க, சரி ஓகே, நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்க, சந்தோஷமாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து என்ன டைம் லைன் இருக்குது, எப்போ பார்ட்டி ஆரம்பிக்க போறீங்கன்றதே தெரியலையே, அப்போ எப்போ நீங்கள் பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்கிறதே தெரியலையே, உங்களுக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, விஜய் வந்து ஆல்ரெடியே நீங்கள் ஆசைப்படுற அந்த இடத்த தமிழ்நாட்டில் பிடிச்சிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலையா, அப்போ உங்களுக்கு இடம் இருக்கா அரசியலில், என்ன டைம் லைன் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல அப்படின்னு நான் நினைக்கல, அதாவது விஜய் அவர்கள் இடத்த பிடிச்சாரு நினைக்கல. அப்கோர்ஸ் அது ஒரு பெரிய புரட்சி, பெரிய இடம் பிடிச்சாரு. ஆனா அரசியல்ல 2 துருவம் இருக்கு. ஒரு துருவத்தை தான் வந்து விஜய் பிடிச்சிருக்கிறாரு, அந்த ஒரு துருவம் தான் டிவிக்கே. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு துருவம் காலியா தான் இருக்கு, இன்னொரு போல் காலியா தான் இருக்கு, அது வந்து இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ நேற்று வந்து பேசினதில் நம்ம இன்ஃபர் தான் பண்ணோம், அவர் டிஎம்கேயா டிவிகேன்னு பேசின மாதிரி டிவிகேயா வீதி லீடர்ஸை சொல்ல போறாரோ அப்படின்னு கற்பனை பண்ணோம் இல்லையா. இன்னைக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, 2 துருவம் இருக்கு, ஒன்று பக்கம் டிவிக்கு இருக்க போது, இன்னொன்று பக்கம் எனக்கு இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னே சொல்லிட்டாரு. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, டைம் லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா மாற்றம்ன்றது நடக்கணும், ஒருத்தராக செய்வாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சேர்ந்திருப்பாரு, அப்படியே எங்களோட செயல்பாடுகளை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தராக சேருவாங்க. ஸோ டைம் லைனுங்கிற நான் என்ன சொல்றேன்னா, எப்போ 50 லட்சம் பேரை நாங்கள் தொடருமோ அப்போ அரசியல் கட்சியை பற்றி பிளான் பண்ணிக்கலாம்னு நாங்கள் யோசனை பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், ஒரு அரசியல் மாற்றத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பிஜேபியாக இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற ரீஜனல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், டாப் ஹெவியாக இருக்கிறாங்க, மொத்த ஸ்ட்ரென்த்து, மொத்த லீடர் பவர் எல்லாமே டாப்ல இருக்குது. என்னோட ஆசை என்னவா இருக்குன்னு சொன்னால், பாட்டம் ஹெவியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் வந்து இந்த இயக்கத்தை கொண்டு போகணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். லீடர்ஸ் வந்து பாட்டம் லெவலில் இருக்கணும், ஒரு பஞ்சாயத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கணும், அங்கே இருக்கிற பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு முயற்சி நான் பண்ணுறேன். அதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, 1 வருஷம் ஆகலாம், 1.5 வருஷம் ஆகலாம், நாங்கள் அதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து சும்மா ஒரு கற்பனை வாதமாக உங்களுக்கு தோணலையா, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குமா, நீங்கள் கற்பனையா இல்லையான்னு கேட்டோடனே அண்ணாமலை அவர்களுக்கு சின்ன ஒரு கோவம் வந்துருச்சு. அவர் சொன்னார், ஏன் நடக்காது, உழைச்சா நடக்கும், வேலை பண்ணால் நடக்க போகுது, இதில் என்ன இருக்குது, நம்ம என்ன கற்பனை பண்ணாலுமே அதுக்கான வேலை பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறாரு. எனக்கு அது ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த 16 நாட்களில் நாங்கள் 100 டன்னுக்கு மேலே நாங்கள் குப்பைகளை வந்து அகற்றி இருக்கிறோம், 175 கிலோமீட்டர் கடற்கரையை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக வேலை பண்ணுறோம், மரம் லட்சக்கணக்கான மரங்கள் நடுறோம், இந்த மாதிரி நாங்கள் களத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அரசியல்ங்கிறதே மாறிடுச்சு, அரசியல்ங்கிறது சமூக சேவைங்கிற பேரே மாறிடுச்சு, ஆளுங்கட்சியை குறை சொல்லணும், எதிர்கட்சியை குறை சொல்லணும், இப்படிங்கிறதே ஒரு அரசியலாக மாறிடுச்சு. இப்போ எத்தனை அரசியல் கட்சிகள் களத்தில் இறங்கி மக்களுக்கான சமூக சேவையை இறங்கி யார் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு. நாங்கள் அதை பண்ணணும்னு நினைக்கிறோம். இது பண்ணுறது மூலமாக நாங்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறோம். இதுக்கு டைம் லைன் கிடையாது, 50 லட்சம் நாங்கள் சொல்கிறோம், அது எப்போ வருன்றலாம் தெரியாது, ஆனால் நாங்கள் கடினமாக உழைச்சோன்னா அது கண்டிப்பாக சாத்தியம், அது நடக்க தான் போகுது அப்படிங்கிறது. அடுத்து கேட்குறாங்க, பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, தமிழ்நாடா இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை மாதிரி இருக்கும். இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் கட்சி வந்து மத்திய அரசோடைய கொஞ்சம் ஒருங்கிணைஞ்சு போறாங்களோ, நல்லா கோஆபரேட் பண்றாங்களோ, அந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, அப்படிதானே ஒரு தோற்றம் வருதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படி சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறேன், உங்ககிட்ட 108 எம்எல்ஏ தான் இருக்கு, உங்கள்கிட்ட மெஜாரிட்டி எம்எல்ஏ இல்லை, நீங்க இப்போ வந்து மத்திய அரசை பகச்சிக்குவீங்களா? பகச்சிக்க மாட்டீங்க. அப்போ இப்போ இருக்கிறது வந்து அவருக்கு வீக்கா இருக்கிறாரு, அவர்கிட்ட போதுமான எம்எல்ஏ இல்லை, அதனால அவர் கோஆபரேட்டிவா இருந்துதான் ஆகணுங்கிறனால அவர் கோஆபரேட்டிவா இருக்கிறாரு. நாளைக்கு அவருக்கு மெஜாரிட்டிலாம் வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி செயல்படுறாருன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். பார்க்குற வரைக்கும் ஓகே, ஆனால் இதை வச்சுட்டு நான் வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா, அந்த மாதிரி அரசாங்கம் செயல்படுதான்னு என்னால் பதில் சொல்ல முடியாது, பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ கேட்குறாங்க, ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் விஜய் அவர்கள் மேலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கீங்களோ, அவர் எதுவுமே நீங்கள் வந்து ஹார்டாக நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லையோன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இதை நிறைய முறை சொல்லிட்டேன், முதல் முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அவரோட மொத்த எம்எல்ஏ 108 எம்எல்ஏ 101 எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறாங்க, மொத்தம் 234 எம்எல்ஏல 150 எம்எல்ஏக்களுக்கு மேலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சட்டமன்றத்தையே பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னது ஏதுன்னே தெரியாது, அதுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு ப்ரெஷர் போட்டு அவங்க செய்கிறதெல்லாம் குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எதிர்கட்சிகளும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் மேகாலயா அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த ஆபரேஷன் மேகாலயா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களோட கட்சி எப்படியாவது கவுத்துறது, அங்கேருந்து ஒரு 10-15 எம்எல்ஏ வந்து உருகுறது, அவங்கள மாற்றுறது, எதிர் மோஷன் கிரியேட் பண்ணுறது, இதுதான் அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே மார்க்கெட்டில் அது நடந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்தா தெரியும். அப்போ அந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து முதல் முறை வந்திருக்காங்க, ஒரு வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுப்போம், தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு சாமானிய குடிமகனா, ஏன்னா 1,70,00,000 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் எதிர்கட்சிகள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அது ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ தெரியாமல் ஓட்டு போட்டாங்க, 1,70,00,000 பேர் முட்டாள்கள்,
அவங்க முட்டாள்தனமாக போய் முட்டாள்தனமாக விசில் சின்னத்தை தேடி முட்டாள்தனமாக ஓட்டு போட்டாங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. சரி, இது நடந்துருச்சு, இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆட்சியை கவுத்தர முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், ஒரு சாதாரண தமிழன் எப்படி யோசிப்பானோ அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ உடனடியாக நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா ரொம்ப அக்ரெசிவாக அவங்களை வந்து குறை சொல்லிட்டே இருக்கணும் எல்லா ஸ்டெப்பையும் அவசியம் கிடையாது. தப்பு பண்ணால் நம்ம சுட்டி காட்டுவோம், நல்லபடியாக நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு கேட்குற மனநிலையில் இருக்க மாதிரி தான் நான் நம்புகிறேன். அதனால நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் கேட்குறாங்க, எனக்கு என்னமோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டிவிக்கேவே பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, உங்களையும் பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, யாரெல்லாம் வந்து திராவிட கழகத்தை தோக்கடிக்கு நினைக்கிறாங்க அவங்கள வந்து டிஎம்கே பிஜேபியோட பி டீம்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு கெட்ட பேர் வருங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதை பற்றி, அந்த விமர்சனத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. திமுகவுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி சொல்கிறாரு, டிவிகேல இருக்க முன்னாள் பாஜகக்காரரை பார்த்து நீங்கள் வந்து பாஜகவோட பி டீம், ஏன்னா நீங்கள் முன்னாடி பாஜக இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் டிஎம்கே 1999 வந்து பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தான். அவங்களே கூட்டணி வச்சுட்டு இன்னொருத்தர் முன்னாடி பிஜேபி இருந்தாருங்க, பிஜேபி சொல்லலாம் எவ்வளோ ஒரு ஹிப்போக்ரட்டிக்கலான விஷயம். அதனால அது ரொம்ப காமெடியாக தான் அவங்க வந்து எல்லாத்தையும் பி டீம் சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் வந்து மோடிஜியை நான் நம்புறேன், மோடிஜி மிகப்பெரிய தலைவர் நான் ஒத்துக்கிறேன், நான் மோடிஜி சப்போர்ட் பண்றேன்றதுக்காக நான் வந்து பிஜேபியோடைய பி டீம்னு சொல்றது தப்பு. ஏன்னா இப்போ கூட என்ன நடந்துச்சுன்னா, ஹர்கர் திரங்கான்னு சொல்லிட்டு மோடிஜி சொன்னார். அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, வீதி லீடர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லியிருந்தோம், மோடிஜி பிரதமர், அவர் சொல்றது நம்ம கேட்போம், அவர் கரெக்டாக பேசுறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வீட்டில் தேசிய கொடி நம்ம வைக்க சொன்னோம். அதனால மோடியை சப்போர்ட் பண்ணா நான் பி டீம், அதை எதிர்த்தா நான் வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்றது தப்பான ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் பிஜேபியோட நாளைக்கு அலையன்ஸ் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு என்னமோ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி வந்து சென்ட்ரலில் வந்து டெல்லியில் வந்து அதிகமான பவர் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற முடிவுகளே அங்கேருந்து தான் அவங்க அந்த முடிவுகள் எடுக்கிறாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், லோக்கலில் லீடர்ஸ் இருக்கணும், இங்கே வந்து தலைவர்கள் உருவாகணும்னு நினைக்கிறோம். அதனால் ஃபண்டமெண்டலாக அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால எங்களால் அலைன் போக முடியும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிறாரு. பிஜேபி வந்து ஏற்கனவே தமிழ்நாடு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணீங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த மாதிரி நீங்களும் வெளியே வந்திருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியோட நிலைமை எப்படி இருக்கும்? பிஜேபி இன்னும் வந்து கீழே போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மேனேஜ் பண்ணிக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, நான் வந்து பிஜேபியில் இப்போ அசஸ் பண்ணக்கூடாது, அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் வந்து அதை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக சொல்கிறேன். பிஜேபி வந்து லோக்கல் லீடர்ஷிப்பை வளர்க்கணும், அவங்க வந்து லோக்கல் லீடர்ஷிப்பை வளர்க்குறது இல்லை, அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது இல்லை, அதை மாற்றிக்கணும், அது முதல் விஷயம். தமிழ்நாடு அந்தந்த ரீஜனல் சென்டர்டாக கொஞ்சம் அவங்க முடிவுகள் எடுக்கணும், எல்லாமே அவங்க சென்டர் பார்வையிலேயே எல்லா முடிவுகள் எடுக்கிறாங்க, அதை மாற்றணும் அப்படிங்கிறார். இந்த ரெண்டு சொன்னார். மூணாவது ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார். என்ன சொன்னாருன்னு சொன்னால், பிஜேபி குஜராத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி நடத்துகிறாங்க, ஒலிம்பிக்ஸை குஜராத் கொண்டு போகிறாங்க, காமன்வெல்த் கேம்ஸை குஜராத் கொண்டு போகிறாங்க, போலீஸ் கேம்ஸ், ஆல் இண்டியா போலீஸ் கேம்ஸை குஜராத் கொண்டு போகிறாங்க, எல்லாத்தையும் குஜராத் கொண்டு போனால் மற்ற மாநிலங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல, தமிழ்நாடு பார்க்குறாங்க, ஆந்திரா பார்க்குறாங்க, என்னவங்க எல்லாத்தையுமே குஜராத் கொண்டு போகிறாங்கங்கிற ஒரு வருத்தம் வருமா இல்லையா? அப்போ நீங்கள் ஒருநிலை பட்சமாக நடக்கிறது வந்து மக்களுக்கு வந்து பிடிக்காது. தமிழ்நாடு மாதிரியான ஸ்ட்ராங் டஃப்பான ஸ்டேட்லாம் அது ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறாரு. என்ன பாயிண்ட் சொல்லிடுறாருன்னா, நம்ம நாட்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன் பிஎம், அடுத்த பவர்ஃபுல் பொசிஷன் வந்து ஹெச்எம். இவங்க ரெண்டு பேருமே குஜராத்காரங்களா இருக்காங்க, ரெண்டு பேருமே அவங்க பண்ற வேலைகளை ரொம்ப சூப்பரா வேலை செய்யறவங்களா இருக்காங்க. இதெல்லாம் அமைஞ்சிருக்குது. ஆனாலுமே எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்கும்போது தான் மற்ற மாநிலங்கள் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு அபிப்பிராயம் வரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பேசியிருப்பாரு. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த ஆங்கிளில் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் மாதிரி மற்ற திமுக மாதிரி கட்சிகளை இவ்வளோலாம் இந்த ஆங்கிளில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணதில்லை. கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருப்பாங்களா இருக்கும், குஜராத்தின்னு பேசியிருப்பாங்களா இருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கிளப்புனதில்லை. என்ன நம்ம அண்ணனே இந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு எதிர்கட்சிகளுக்கு, இது நல்லா இல்லையே, என்னடா இது, வேற ஏதாச்சும் பேசியிருக்கலாமே, எதுக்கு இந்த புது பாயிண்டை கிளப்பி இது மக்கள் மத்தியில் போய் பதிஞ்சிருது இல்லை? ஆமாம், அவங்க குஜராத்காரங்களா, இப்போ இந்த சீமான்லாம் வந்து ஒரு பிரிவினை பேசுகிறார்ல, ஆந்திராக்காரங்களுக்குலாம் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்லாம் பேசுகிறதில்ல, அந்த மாதிரி இது குஜராத்காரங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ்னு பேசுனது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இது பண்ணியிருக்க வேண்டாமோ? மற்றதெல்லாம் இப்போ மேகதாது அணை பற்றி பேசியிருப்பாரு. என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால், மேகதாது கெட்ட விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கர்நாடகாவுக்கு முதல் எலெக்ஷன் வருதுங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது, அதெல்லாம் தப்பு, நம்ம வந்து தடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாடு பிஜேபியோட கோர் கமிட்டி மீட்டிங் அமித்ஷாவோட வீட்டில் நடக்குது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதெல்லாம் தப்பு. ஏன்னா தமிழ்நாடோட கோர் கமிட்டி மீட்டிங் தமிழ்நாட்டில் நடக்கணும், ஹோம் மினிஸ்டரோட வீட்டில் எப்படி அதை நடக்கலாம், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எனக்குமே லாஜிக்கலாக படுது. சரி, ஒரு கட்சி பிரச்சனை, உள்ள இருக்கிற பிரச்சனை, பட் வாட் எவர், அவர் வந்து பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்காரு.
ஆமாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கலாம். சரி, ஆனால் ஹோம் மினிஸ்டர் ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான வேலையில் இருக்கிறார், மொத்த நாட்டோட ஹோம் மினிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்காரு, அதனால் அவர் இங்கெல்லாம் இங்கே வந்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு, ஒரு ஆர்கனைசேஷனல் பெனிஃபிட்டுக்காக பண்ணுறாருன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணால் கூட இந்த ஆர்கியூமெண்ட் எனக்கு ஓகே. அவர் வீட்டில் நடக்கும்போது என்ன சொல்கிறது கொஞ்சம் சென்டடாக இருக்குது, தமிழ்நாடுக்கு வந்தீங்கன்னா இங்கே மற்றவர்களோட பேச்செல்லாம் கேட்கலாமே, மற்ற எல்லாரும் பார்க்கலாமேங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு இதில் கூட தப்பாக படல. ஆனால் இந்த 2 குஜராத்தீஸு குஜராத் நடக்குதுன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னொரு பிரச்சனையும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா ரொம்ப பிஜேபி பி டீம்னு சொல்கிறது மூலமாகவும் அவருடைய அரசியல் நிகழ்வுகளை நடக்க முடியாமல் நடக்கிறதுனாலையும், ஏன்னா பிஜேபிக்கு உள்ளிருந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பயங்கரமாக தாக்குறாங்க. அப்போ அவர் வேற வழி இல்லாமல் திருப்பி தாக்க வேண்டிய சூழ்நிலை வருதா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. என்ன ஸ்ட்ராட்டஜியா, இல்லை இதில் வேறு ஏதாவது அர்த்தம் இருக்குதா, வேற என்ன முயற்சி பண்ணுறாங்கிறத பற்றிலாம் தெரியல. ஆனால் எனக்கு நெருடலாக இருந்துச்சு, அது அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த கேள்வி முடிஞ்சோடனே அக்ஷிதா அவர்கள் சூப்பரான அடுத்த கேள்வி, ஏன்னா அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களும் நிறைய இன்டர்வியூ எடுத்துக்காங்க அதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்போவுமே நாங்கள் அண்ணாமலை பிஜேபியை சப்போர்ட் பண்ணியே பேசி கேட்டு பழகிட்டோம், இப்போ நீங்கள் இப்படி திட்டுறது கேட்கும்போது எங்களுக்கே ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு டஃபாக இல்லையா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, இவ்வளோ நாள் பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ பிஜேபிக்கு எதிராகவே பேசுங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் இன்னொரு பிரில்லியண்டான பதில் சொன்னார். இதெல்லாம் நான் உள்ள இருக்கும் போதே பேசிட்டு இருந்தது தான், ரொம்ப நாளாக உள்ள இருக்கும் போது நான் இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன், இப்போ வெளியே பேசுறேன், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தது தான். இன்ஃபேக்ட் நீங்கள் 2021 எடுத்தீங்கன்னா நான் கர்நாடகா பிஜேபிக்கு எதிராக நான் போராட்டம் பண்ணியிருந்தேன், மேகதாத்தனை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உடனே நீ டெல்லிக்கு சம்மன் பண்ணாங்க, என்னப்பா நீ பிஜேபியில் இருந்தே பிஜேபிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை என்னோட ரோல் நான் ப்ளே பண்ணணும், நான் என்னோட ரோல், நான் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்கேன், தமிழ்நாடோட முக்கியத்துவம் நான் கவனிப்பேன், நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன். அதனால் நான் அப்போ இதே மாதிரி தான் இருக்கேன், இப்போ இதே மாதிரி இருக்கேன், முன்னாடி உள்ளே பேசிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் வெளியே பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு, அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சீக்கிரமாக பேசியிருக்கணும், இன்னும் நிறையா பேசணும், நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கிற மாதிரி நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தேன். உடனே எல்லாரும் என் மேலே பாஞ்சிட்டாங்க. அதுலேயும் பர்டிகுலர்லி சென்ட்ரல் பிஜேபியில் அங்கே ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸ்ங்கிற பேரில் ரொம்ப தாக்குனாங்க. என்ன சொன்னாங்கன்னா இன்டர்நேஷனல் ஏஜென்ட், ஃபாரின் ஏஜென்ட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் நான் ஆக்ஸ்போர்டில் போய் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் தாக்கும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு ஜென்யூனான கிரிட்டிசிசம் தானே வைக்கிறோம், ஒரு நல்லதுக்கு தானே நம்ம மாற்று கருத்து வைக்கிறோம், இதையே அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா பீயூஷ் கோயல்ஜி இருக்கார், பீயூஷ் கோயல்ஜியும் அதே ஆக்ஸ்போர்டு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இப்போ பிஜேபியில் தான் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்டாக தான் இருக்கிறாரு. அனுப்பிரியாங்கிறவங்களும் அதே ஆக்ஸ்போர்டு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்களும் இப்போ பிஜேபியோட பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நான் வெளியே நான் ஒரு கிரிட்டிசம் வச்சோடனே என்னை ஃபாரின் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. இது கேட்குறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் 12 வருஷம் ஆட்சி பண்ணி 12 வருஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள் குறைகள் எல்லாம் கேட்டால் தான் நல்லது, அது பெரிய பிரச்சனை ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது லாஜிக்கலான பாயிண்ட் தான். ஏன்னா ஃபார்மர்ஸ் பில்லாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ இந்த சிஜேபி ப்ரொடெஸ்டாக இருக்கட்டும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் போகுது. ஒரு சிலர் ஜென்யூனான கிரிட்டிசம் வைக்கிறாங்க, அப்போ அதை நம்ம கேட்கறது பெட்டர் தான். அது எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்தியான ஒரு ஆர்குமெண்ட்டாக தான் எனக்கு பட்டுச்சு. கடைசி கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சார் எல்லாம் ஓகே சார், ஆனால் எல்லாம் சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு எங்கே இருந்தால் சார் பணம் வருது, உங்களுக்கு யார் சார் ஃபண்டு பண்ணுறாங்க, இவ்வளோ பணம் உங்களுக்கு அரசியல் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபண்டிங் ஆக்சுவலாக நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுக்க தான் போகிறேன், அப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் இப்போ நாங்கள் ஃபண்டிங் தேவைப்படுற அளவுக்கான காரியங்கள் பண்ணலை, சமூக காரியங்கள் சமூக வேலைகள் தான் பண்ணுறோம். இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுற ஃபண்டு 3 ஃபண்டு தான். கால் ஒரு ஃபண்டு, கை ஒரு ஃபண்டு, என் ஹார்ட் ஒரு ஃபண்டு, 3 ஃபண்டிங் தான் எனக்கு இப்போ தேவை. ஏன்னா நான் வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன், சமூக வேலை தான் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருப்பார். அஃப்கோர்ஸ் அதில் கரெக்டான பதில் இருக்காதுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி வரும்போது ஓப்பனாக கொடுக்க தான் போகிறேங்கிற கரெக்டான பதில் தான். இருந்தாலும் இன்னொன்று அரசியல் பதில்னு வச்சுக்கோங்களேன், கால் ஒரு ஃபண்டு, கை ஒரு ஃபண்டு, ஹார்ட் ஒரு ஃபண்டுன்னு சொல்லிட்டு நான் இதோட நம்ம விட்டுருன்னு நினச்சேன். அவங்க அடுத்து கேட்குறாங்க, சார் அதெல்லாம் சரி இருக்கட்டும், கால் ஒரு ஃபண்டுலாம் கரெக்டு தான், ஆனால் இப்போ பொள்ளாச்சியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப காசு தேவைப்பட்டிருக்கும்ல, அப்புறம் இப்போ ஒரு பேரணி நடந்தீங்க, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நடந்துட்டு தான் இருக்குது, அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு தேவைப்படும், அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ நாங்கள் நடத்துறது என்ஜிஓ, இது அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு என்ஜிஓ, அதனால அரசாங்கத்துக்கிட்ட நான் என்ஜிஓட எல்லா ஃபினான்ஷியல்ஸும் சப்மிட் பண்ண தான் போகிறேன். அப்புறம் இன்னொன்று இது வீதி லீடர்ஸ், ஸோ கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாருமே லீடர்ஸ் தான், எல்லாருமே அவங்கெல்லாம் ஃபண்டு பூல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நிகழ்ச்சிக்கும் அங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டை பூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு லாஸ்ட் கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பிரதான அரசியல் எதிரி யாராக இருப்பாங்க? தாவேகா விஜய் அவர்கள் உங்களோட பிரதான அரசியல் எதிரியாக இருப்பாரா, இல்லை திமுக உதயநிதி ஸ்டாலின் உங்களோட அரசியல் எதிரியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல நல்ல கேள்வியாக இருக்குல்ல. ஸோ அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, எனக்கு என்னமோ திராவிட கட்சிகளுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க மொத்தமாக முடிஞ்சுட்டாங்க, இனிமேல் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி தமிழ்நாட்டில் வேலை இல்லை, தாவேகா 20-30 ஆண்டுகள் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, அவங்க ஒழுங்காக எல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னா. திமுக
இந்த அரசியல் வாரிசு இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு தலைவரை கண்டுபிடிச்சு திமுக நடத்தினாங்கன்னா திமுக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுக்கும் எதிர்காலம் இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமா தெரியல. அதிமுகவும் அவங்களை ரீஇன்வென்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணா அவங்களுக்கு எதிர்காலம் இருக்க மாதிரி வாய்ப்பு இருக்கு. உடனே நான் திமுக அதிமுக எதிர்காலமே இல்லைன்னு சொன்னது எங்களுக்குலாம் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கும் நல்லா உழைச்சு வேலை பண்ணாதான் எதிர்காலம் இருக்கு. என்னோட கனவு இல்லாட்டி என்னோட ஐ ஹோப் அண்ட் ப்ரே நாளைக்கு தாவேகாக்கும் வீதி லீடர்ஸுக்கும் தான் போட்டி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இனி அரசியல் சூழ்நிலை இன்னொரு 20-30 வருஷத்துக்கு வந்து தாவேகாக்கும் வீதி லீடர்ஸுக்கும் தான் வந்து அரசியல் இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் என்னுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு முடிச்சுக்கிறாரு. ஸோ கரெக்டாக ஒரு ½ hour, ஆனால் எல்லாம் சூப்பரான கேள்விகள், நல்ல பதில்கள். எனக்கு இதில் ஒரே ஒரு உறுத்தலாக இருந்தது வந்து இந்த குஜராத்தை சொல்லி மோடிஜி அமித்ஷாவை சொல்லி ரொம்ப அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னது தான். இதுக்கு ரொம்ப இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய எதிர் கருத்துக்கள் வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸா, அதாவது ஜனம் டிவி இருக்கு இல்லையா, ஜனம் டிவியோடைய ஹெட் ரிப்போர்ட்டர் அவர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. நான் இது கையோட இதுலேயே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், நான் இது தனியாக நம்ம ஒரு வீடியோ மாதிரி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், டக்குன்னு இதை சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் அப்படிலாம் இல்லையே, எல்லாமே வந்து எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? மென்ஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் ட்ரோஃபி புவனேஸ்வரில் நடந்திருக்கு, சவுத் ஏஷியன் கேம்ஸ் குவஹாத்தியில் நடந்திருக்கு, ஐசிசி T20 வந்து கல்கட்டாவில் நடந்திருக்கு ஃபைனல்ஸு, ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் வந்து லக்னோவில் நடந்திருக்குது, கபடி வேர்ல்ட் கப் அகமதாபாத்தில் நடந்திருக்குது, ஃபிஃபா அண்டர் 17 வேர்ல்ட் கப் வந்து 6 இந்தியன் சிட்டிஸில் நடந்திருக்குது, ஏஷியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் புவனேஸ்வர் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் அடுக்குறாரு. இது நான் 2017 வந்திருக்கேன், 2026 வரைக்கும் அகமதாபாத் இல்லாமல் மற்ற எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த சிட்டிலலாம் எந்தெந்த முக்கியமான சாம்பியன்ஷிப் முக்கியமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு பட்டியலிட்டாங்க. இது வந்து ரொம்ப ரேராக நம்மளுக்கு என்ன தெரியும் சொன்னால், அண்ணாமலையர்கள் சொல்கிற ஒரு கருத்துக்கு ரொம்ப சாலிடான ஒரு ரிபட்டல் நம்ம அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது, ரேராக தான் பார்ப்போம். அஃப்கோர்ஸ் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறதுமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் குஜராத்துக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது ஏன்னு யோசிக்கணும்ல, ஏன்னா அங்கே அவ்வளோ ரொபஸ்டாக இருக்குது. அங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக 20 வருஷமாக ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. அப்போ அவங்க தைரியமாக அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னால் அதை நம்பி பண்ண முடியுது. இப்போது செஸ் ஒலிம்பியாட் வந்து சென்னையில் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து வழி எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு குஜராத்னு சொல்லும் போதே ஆப்ரேஷனலி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்ல. இவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. மோடிஜி ஃபோட்டோ போடாமலாம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆல் இண்டியா ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த என்ன சொல்கிறது, குஜராத்தில் நடத்துறதுக்கும் ஒரு மெரிட் இருக்குது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இதை தவிர்த்து இருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி எல்லா பதில்களுமே எனக்கு ரொம்ப திருப்தி. எல்லாரும் ஒரு சில பதில்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அண்ணாமலை அரசியலே பண்ணுறதுலையே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பர்டிகுலர்லி சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி 5 வருஷம் கழிச்சு அண்ணாமலை எப்படி இருப்பார்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இப்பயே அவர் சைலண்டாக இருக்குது, 5 வருஷம் கழிச்சு அண்ணாமலை இருப்பாரான்னு எனக்கு தெரியல, காணாமல் போயிடுவார் எனக்கு அரசியல் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அரசியல் இருப்பாரானே தெரியல, காணாமல் போயிடுவார்ன்ற மாதிரி சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பார். அதுக்கே வந்து அங்கே வச்சு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இல்லை அவர் மிகப்பெரிய ஆளாக இருக்கார், அவர் அமைதி நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது, 20 லட்சம் பேர் போய் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுலாம் சொல்லியிருப்பார். ஆனால் சமூக வலைதளத்தில் அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பிஜேபி ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அண்ணாமலை யாருனே தெரியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது, யாருனே தெரியாத ஒரு அண்ணாமலை வீக்காக இருந்த பிஜேபியை கப்பல் ஆஃப் இயர்ஸில் தூக்கி நிப்பாட்டும் போது, இப்போ அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியப்பட்ட ஒரு நபர், அவர் நினைச்சாருன்னா ஒரு 4 பிரஸ் மீட் 4 இன்டர்வியூ கொடுத்தாருனாலே திரும்ப ஒரு லைம் லைட்டுக்கு வந்து முன்னாடி வந்து நின்றுவாரு. அதனால அவர் அமைதியாக இருக்காருலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் எப்போ நினைச்சாலும் அவரால் வந்து ஃபுல் பவர் எடுத்துக்க முடியும்னு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ நாள் இப்போ 73 நாள் நான் வந்து அண்ணாமலை வீடியோ ஒன்று நடத்திட்டு இருந்தேன். அதில் டெய்லி ஒரு நாளைக்கு வந்து 3 வீடியோ ஓடிட்டு இருக்கும், 2 பிரஸ் மீட் ஓடிட்டு இருக்கும். அங்கே எங்கே இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ண வேண்டிய அளவுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. 73 நாளில் வந்து மொத்தமாகவே கைவிட்டு எண்ணிடலாம், ஒரு 5 தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஃபார் தட் மேட்டர். அப்படி இருக்கும்போது இன்னைக்கெல்லாம் அந்த இன்டர்வியூ பார்த்தோன்னு சொன்னால் அப்படியே ஏதோ நேற்று இன்டர்வியூ கொடுத்து எனக்கு இன்டர்வியூ கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த பேட்ஸ்மேனுக்கு ஃப்ளோ இருக்குமாங்க, அது மாதிரி ஃப்ளோவோடே தான் இருக்காரு. அதனால் அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அவர் எப்போ நினச்சாலும் அவரால் வந்து அந்த ஃப்ரண்ட் ஆஃப் தி பேஜ் ஹாட் டாபிக் வர முடியும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு இதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். தாவேகாவோட செயல்பாடு பற்றி என்னன்னு கேட்டிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் 2 பாசிட்டிவ் சொல்கிறேன் 2 நெகட்டிவ் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பார். அப்போ 2 பாசிட்டிவ் தாவேகா பற்றி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிஜமாலுமே அவங்க வந்து கரப்ஷன் குறையிறதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அது குறைஞ்சிருக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப இளைஞர்கள் முன்னாடி வந்து கரை வெட்டி கட்டி கர்ச்சீஃப் வச்சுட்டு கரை சட்டை இப்படிலாம் போட்டுருப்பாங்க. இவங்க வந்து அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, தலைவர் மூஞ்சி ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இது பாசிட்டிவ் சொன்னார். இந்த நெகட்டிவ் சொன்னார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சு. இந்த 100 நாளில் என்னால் ஒரு விஷனே பார்க்க முடியல.
ஒரு ஷோ இருக்கு, ஒரு போட்டோ இருக்கு, வேலை மட்டும் தான் பண்றாங்களே ஒழிய ஒரு தொலைநோக்கு பார்வை, அவங்களுடைய கனவு, விஷன் அப்படிலாம் என்னால் பார்க்க முடியாது. ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்ங்கிறாரு. இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, விஜயோட ஆட்சி வந்து பியூரோக்ராட்ஸ் நடத்துற ஒரு ஆட்சி மாதிரி இருக்கு. ஒரு செக்ரட்டரி நடத்துறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஆஃபீஸர்ஸ் நடத்துறது, அவங்க தான் வந்து ஆட்சியை நடத்துற மாதிரி இருக்கு. அரசியல்வாதிகளுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட அவங்க கைடன்ஸ்ல, அவங்களுடைய இதுல நடக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு நெகட்டிவ். ஆனால் என்னதான் இருந்தாலுமே நம்ம முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் கொடுப்போம், மாறுறாங்களான்னு பார்ப்போம். அரசியல் லீடர்ஷிப்பில் வந்து அரசாங்கம் நடக்குதான்றதை பார்ப்போம், விஷன் ஏதாவது அவங்க வெளிப்படுத்துறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து பாருங்கள், விஜய் அவர்கள் சொல்லும்போது கூட நான் 2 பாசிட்டிவும் சொன்னேன், 2 நெகட்டிவும் சொன்னேன். அதனால் நான் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பேலன்ஸ்டாக தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ இதான் அந்த ஓவரால் இன்டர்வியூ. உங்களோட கருத்துக்கள் எப்பயும் போல கண்டிப்பாக டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ என்ன நினைக்கிறோன்றது பரஸ்பரம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கலாம். வணக்கம்.